இன்றைக்கி நம்ம சூப்பரான கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ரெசிபி கிறிஸ்பி கார்ன். பார்பிக்யூ போனாலே நான் மற்ற ரெசிபிஸ் அவ்வளோ இருக்குங்க, ஆனால் அதை சாப்பிட்றேனோ இல்லையோ இந்த கிறிஸ்பி கார்ன் தான் சாப்பிடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபீஸ்ன்னு ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து என்னோடய டாப் மோஸ்ட் இந்த ரெசிபி சொல்வேன். இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்லனாலோ இல்லை ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கனாலோ கண்டிப்பாக வீட்லேயும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கிறிஸ்பி கார்ன்ஸ் ஒன்று பாயில் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து பிச்சு போட்டுக்கலாம். பட் பெட்டர் ஆப்ஷன் வந்து நம்ம எப்போவுமே பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வேகமாகவே அது வந்து ஸ்டிக் ஆகிக்கும். கார்ன்ஃப்ளவரை நல்லா இப்போ நான் உதுத்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா உதுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து போட்டு எடுத்துடலாம். ஒரு 50 to 60% பாயில் ஆனாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை வேறு பண்ண போகிறோம். ஸோ அதுலேயும் நல்லா எண்ணெயில் வந்து வேகும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து கார்ன்ஸை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதில் வந்து போட்டு நல்லா வந்து வேக வச்சிடலாம். உப்புலாம் எதுவுமே போட தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் மேரினேட் பண்ணும்போது உப்பு போடுவோம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ தனியாக அதே பவுலில் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. நம்ம தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு 50% கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் நம்ம போட்டு நல்லா பரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை நல்லா பரட்டி விடணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து மாவு ஸ்டிக் ஆகி வரும். ஃபர்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டாச்சு. கூடவே உப்பும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு தான் இந்த கிறிஸ்பி கார்ன்ஸ்க்கு டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட் நல்லா வந்து அதை மேரினேட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது, அப்புறம் வந்து நம்மளுக்கு எண்ணெயே வந்து பிடிக்காது, ஃப்ரையும் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு லைட்டாக தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எகெயின் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்தோன்னா நல்லா வந்து மாவு பிடிச்சிக்கும். இப்போ கடாயில் நல்லா எண்ணெய் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஒரு இது போட்டு பார்க்கணும். நல்லா அது பாயில் பண்ணி கொதிச்சு வரும்போது தான் நம்ம இந்த கார்ன்ஸ் வந்து போடணும். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு அது மாவு ஸ்டிக்கே ஆகாது, தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பார்த்தீங்களா இப்போ ஆயில் வந்து எவ்வளோ நல்லா வந்து அப்படியே பபிள்ஸாக வருதுன்ட்டு. போட்டவுடனே நல்லா கரண்டிலையும் நம்ம வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி விடணும். அப்படின்னா தான் நல்லா ஃப்ரை ஆகும், இல்லைனா நல்லா ஸ்டிக் ஆகிக்கும், ஒட்டிக்கும். இப்போ வந்து நல்லா வந்து அது ப்ரௌன் கலர் ஆகிற வரை நம்ம வெயிட் பண்ணணும். நான் வந்து எனக்கு வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அவசரத்தில் கொஞ்சம் வேகமாகவே எடுத்துட்டேன். கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரௌன் கலரில் வந்தால் இன்னும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஃபைனலி நம்ம ஆயிலில் போட்டு எடுத்ததெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ ஃப்ரை பண்ண கார்ன்ஸோட நம்ம வந்து ஆனியன்ஸ், அப்புறம் கொத்தமல்லி, சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் வந்து நான் கொஞ்சம் சேர்த்து அதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடுசாக நறுக்கி கொத்தமல்லியும் நறுக்கி எல்லாத்தையும் ஃபைனலாக சேர்த்து நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்மளோட சூப்பரான கிறிஸ்பி கார்ன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சவங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.